ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் நிறையவே பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே மெடிசன் பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன், காட்டன் பாக்ஸ். இந்த பாக்ஸையும் சேர்த்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த காட்டன் பாக்ஸுக்கு மேலே அழகாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஓப்பன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அட்டையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 4 பக்கம் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும். பாட்டமில் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மூடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஓரங்களில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து குட்டி குட்டி மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மூடி எடுத்துருந்தேங்க. பெரிய சைஸ் மூடி வந்து ஒரே ஒரு மூடி மட்டும் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டில்ஸ் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 4 மூடியிலையுமே ஒரே மாதிரி ஹோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடிகளை எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து காட்டன் பாக்ஸ் இருக்குங்களா, அந்த பாக்ஸுக்கு பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெரிய மூடியுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. இந்த குட்டி குட்டி மூடிகளை அந்த காட்டன் பாக்ஸுடைய 4 பக்கங்களையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம். நீங்கள் ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் மூடியிலையுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி 4வது பக்கத்தில் ஒட்டி விட்டுடலாங்க அந்த அட்டையில். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால், சிசர்லாம் போட்டு வச்சுக்கலாம். சைடில் அந்த குட்டி குட்டி மூடியில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி பென்னு, பென்சில்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கண்டெய்னரை கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சந்திரா, கலா, ஆறுமுகம், அன்னபூரணி, வனிதா, லக்ஷ்மி, ஜஷ்வந்த், சகாயா, ஃப்ளோவியா, கனகவல்லி, லக்ஷ்மி, விஸ்வா, தீபிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் சிசர் யூஸ் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளாஸ்டிக்கை வந்து உள்பக்கமாக கொஞ்சமாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு 2 சைட்லையுமே கைப்பிடி மாதிரி கிடச்சிருங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேஸ்கெட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கார்னர் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சைடில் யூ ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டையே நம்ம அழகாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கைப்பிடிகளுக்கு 2 சைட்லையுமே பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்லேயே கொஞ்சம் டிசைன்ஸ் இருந்துச்சு, அதே டிசைன்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அதே மாதிரியே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இடையில வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், பெயிண்ட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றது. இதை வந்து ஒரு சூப்பரான பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிற பேஸ்கெட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ரோல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. அப்படி இல்லைனா பிளான்டராக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆனியன்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ட்ரேவாக கூட அழகாக இதை வச்சு டைனிங் டேபிளில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் சமையல். அந்த சேனல்லையுமே நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த கண்டெய்னரில் ஒரு சாண்டோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரைஸோ வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எம்டி மார்க்கர்ஸ், காலியான மார்க்கர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மார்க்கர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 மார்க்கர் எடுத்திருக்கேன். அந்த 3 மார்க்கரையுமே பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு அந்த மூடிக்கு மேலே வந்து இந்த மார்க்கர்ஸை நம்ம ஒட்டி விட்டுருணுங்க. ஒட்டி விட்டுட்டு இதை நம்ம ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு. நம்ம கீழே வந்து ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதால இந்த ஆர்கனைசர் சாயாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் கிளாஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஒவ்வொரு மார்க்கர்லேயும் நம்ம வந்து 3 கிளாஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி டாப்லையும் பாட்டம்லையும் சர்க்கிள் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண மாதிரியே டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் போர்ஷனை தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்குமே ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி பாட்டம் போர்ஷனில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டாப் போர்ஷனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, சென்டர் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சமாக கட் பண்ணி பைப் மாதிரி குட்டியாக வந்து அழகாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டேப் வந்து கலர் டேப் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டீங்க அப்படின்னா குட்டி பைப் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த லாலிபாப்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிளாஸ்டிக்கையே கட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா சைடில், அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த பைப்பை அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கு முன்னாடி கைப்பிடிக்காக கொஞ்சமாக பிளாஸ்டிக்கை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த பைப்பை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடாக மேலே இருக்க மாதிரி பார்த்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கை அழகாக வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டு சூப்பராக கைப்பிடி மாதிரி ஒரு ஜெக்குடைய கைப்பிடி மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஒரு ஆயில் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அந்த கைப்பிடியிலையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். சைடில் நம்ம அந்த ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா கட் பண்ண போர்ஷன், அதையுமே கவர் பண்ணுறதுக்காக கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான மினி ஆயில் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்லேட் அப்புறம் தோசைலாம் நம்ம சுடும்பொழுது ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு எடுத்து நம்ம அழகாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சமாக தான் வரும், ரொம்பலாம் ஊற்றாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. அதை வந்து தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இதையே நம்ம சூப்பராக இன்னொரு விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஷாக்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு 5 கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த லேஸ் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை மட்டும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம செப்பல்ஸ்லாம் போடும்பொழுது நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்த்து போயிடும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஷாக்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செப்பல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம காலில் என்ன தான் வேர்த்து போனாலும் உங்களுக்கு செப்பலில் வந்து படவே படாது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது செப்பல் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.
மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயுமே எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலுக்கு போய் வீடியோஸ்லாம் பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.